வெற்றிவேல் முருகனுக்கு அரோர எல்லாம் அல்ல பழனி ஒரு மெம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாபுர சுவாமி குருநாதர் அருணாபெருமான் திருடரே சரம் சம்சம் எம்பெருமான் கருணை முருகன் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமிகள் திருவாய் முதல் திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமார நிறுத்தத்து வரிசைப்படி பாடலில் 714 சுருதி மறைகள் என துவங்கும் உத்திரமேரூர் தளத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் எல்லாம் வல்ல பழனி ஆண்டான் திருவடிக்கு காணிக்காக்கும் அவன் அருளுக்கு பாத்திரமாகும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். உத்திரமேரூர் பெருமாளுக்கு அரோகரம். முருகாஜனம். உத்திரமேரூர் தொண்டநாடு திருத்தலம் உள்ள ஒரு முக்கியமான தலம். அந்த தலத்தில் பாடப்பெற்ற பாடல். இந்த பாடல் முருகா, யாராலும் காண முடியாத தேவருடைய அடிமலரை அடியேன் காண அறிவுக்குள் அறியும் அறிவை தந்து அருள் புரிவீர். எம்பெருமானை அறிவதற்கான அருளை வேண்டி பாடப்பெற்ற பாடல். தனன தன தனதான தனன தன தனதான தனன தன தனதான தனதான என்ற சந்த குறிப்பையுடைய பாடல். முதல்ல பாடலை பார்ப்போம். சுருதி மறைகள், 4 திசையில் அதிபர் முனிவோர்கள், துகள் இருடி எழுபேர்கள், சுடர்மூவர், சொலையில் முடிவில் முகியாத பகுதி புருடர் நவநாதர், தொலைவில் உடுவின் உலகோர்கள் மறையோர்கள், அரிய சமயம் 1 கோடி அமரர் சரண சதகோடி அறியும் அயனும் 1 கோடி இவர் கூடி அறிய அறிய அறியாத அடிகள் அறிய அறியேனும் அறிவுள் அறியும் அறிவூர் அருள்வாயே. முருகா, வரைகள் தவிடு பொடியாக நெருதர் பதியும் அழிவாக மகர ஜலதி அடராக முதுசூரும் மடிய அழகை நடமாட விஜய வனிதை மகிழ்வாக மவுளி சிதறி இறை தேடி வருநாய்கள் நரிகள் கொடிகள் பசியார உதிர நதிகள் அலைமோத நமனும் வெறுவி அடிவேட மயிலேறி நளின உபய கரவேலை முடுகு முருக வடமேறு நகரி உரை முயோர்கள் பெருமாளே. இதான் இந்த பாடல். மிக இணக்கமான பாடல். பாடும்போதே கண்ணில் தண்ணி ஜலத்தை கொண்டு வரக்கூடிய பாடல். அற்புதமான பாடல். முதல்ல இந்த பாடல் பாடிருக்க தலத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். இந்த தலம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டுக்கு அருகே இருக்கும் ஒரு பேரூராட்சி. அதான் உத்திரமேரூர். உத்திரமேரூர் சதுர்வேதி மங்கலம் சோழர் காலத்தில் அறியப்பட்டது இந்த ஊர். சோழர்களால் அந்தணர்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட 12 சேரிகளை உள்ளடக்கிய ஊராக இருந்தது தான் இந்த ஊர். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஊர் ஜனநாயகம் என்ற ஒரு அற்புதமான ஆட்சி முறைக்கு சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பே திட்டவட்டமான விதிகளை வகுத்து பின்பற்றப்பட்ட ஊர் இது என்பதற்கு கல்வெட்டு சான்றுகள்லாம் இங்கே இருக்குது. சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், விஜயநகர மன்னர்கள், நாயக்கர்கள் ஆகியோர் ஆட்சிக்கு உட்பட்ட ஊராக இந்த ஊர் வரலாற்றின் வேறு காலகட்டங்களில் இருந்து வந்திருக்கு. 1962ஆம் ஆண்டு முதல் இந்த தொகுதியை வென்ற கட்சியே தமிழகத்தில் ஆட்சி அமைத்திருப்பதால் இன்றும் இந்த ஊர் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஊராக இருக்கிறது. இதுதான் இந்த ஊருடைய மிக முக்கியமான வரலாற்று பின்னணி. உத்திரமேரூரில் இளையனார் வேலூர் என்ற இடத்துல பாலசுப்ரமணிய திருக்கோயில் இருக்குது. இந்த ஆலயம் சுமார் 5000 வருடங்களுக்கு மேற்பட்டதுன்னு கணிக்கப்படுகிறது. முனிவர்களின் தவத்துக்கு இடையூறாக இருந்த 2 அசுரர்களை கொன்று முனிவர்களை காத்தருள வேலாகி நின்ற வேலவனின் திருக்கோயில் இது. உத்திரவாகினி என்னும் செய்யாறுங்கிறமே 2 கரையோரமும் ஒரு காலத்தில் அடர்ந்த காடுகள் இருந்தனவாம். அங்கு தவம் செய்து வந்த பல முனிவர்கள் ஒருவனாக காசிப முனிவரின் தவத்திற்கும் வேள்விக்கும் மலையன் மாகரன் என்ற 2 அரக்கர்கள் இடையூறு விளைவித்து வந்தாங்க. இந்த குறை நீங்கிட காசிபர் சிவபெருமான் கடம்பனார்னு முறையிட்டார். சிவபெருமான் தன் இளைய மகன் முருகனை அனுப்பி அந்த 2 அரக்கர்களையும் அடித்து வேள்விக்கு இடையூறு செய்வதாக கூறியுள்ளார். தான் கூறிய வண்ணமே முருகனையும் அவனுக்கு துணையாக ஒரு வாட்படையும் சிவபெருமான் அனுப்பி வைத்தார். தன் தந்தை நாணைப்படி இந்த தளத்திற்கு வந்த முருகன் முதல்ல மலையனையும் மாகரனையும் அழைத்து அவர்களுக்கு நல்ல உபதேசம் செய்தான். ஆனால் அந்த மூர்க்க அரக்கர்கள் அந்த நல்லுரை ஏற்கலை. அரக்கர்களை அடித்திட திருவுளம் கொண்ட முருகன் தன் வேலாயத்தை நோக்கி நீ சென்று காசிப முனிவருடைய வேள்விச்சாலையின் கீழ் திசையில் ஊன்று நின்று காவல் புரின்னு பணித்தார். அந்த வண்ணமே வேலாயுதமும் அங்கே சென்று ஊன்று நின்று காவல் நின்று புரிந்தது. பின்பு முருகன் சிவபெருமான் தந்தருடைய வாளால் மாகரனையும் அதன் பின் மலையனையும் துணித்து அடித்தான். இந்த 2 அசுரனையும் அடித்த பின்னர் முருகன் தன் படை பரிவாரங்களோடு சென்று திருக்கடம்பநாதருக்கு ஒரு சிறப்பான சிவாலயத்தை கட்டியெழுப்பினான். இவற்றால் எல்லாம் மகிழ்ந்த சிவபெருமான் முருகனிடம், குமரா, எனது ஆணையை ஏற்று காசிமுனிவருடைய நல் தவத்தை காத்திட நீ உனது வேலூன்றிய அந்த இடத்திலேயே நீ வீற்றிருந்து உன்னை காண வரும் பக்தர்களுக்கு நல்வரங்களை நீ அருடல் வேணும் அப்படின்னு கூறி அருளினார். தந்தையின் சொல்லை
தலைமையில் கொண்டு முருகன் கோயில் கொண்டது இந்த இடத்தில் தான் என்பது இந்த தலபுராணம் அவங்க சொல்கிற செய்தி. இந்த திருக்கோயிலில் கிழக்கு நோக்கி 5 நிலைகளுடைய ராஜகோபுரம், வெளிப்பிரகாரத்தில் இடதுபுறம் ஊஞ்சல் மண்டபம், வலதுபுறத்தில் வசந்த மண்டபம் அமைந்திருக்க, நடுவில் பலிபீடமும் கொடிமரமும், அதை தாண்டி இந்திரன் தந்த ஐராவதத்தை முருகன் வாகனமாக்கி கொண்டதை உறுதிப்படுத்தும் விதமாக யானை வாகனமும் இந்த கோயிலில் இருக்குது. திருக்கோயிலின் கருவறையில் முருகப்பெருமான் பாலசுப்ரமணியன் திருநாமம் தாங்கி சுமார் 6 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் வேலும் சேவல் கொடியும் தாங்கி அற்புதமாக காட்சி தர்றான். பெருமானின் திருவடிகளின் அழகே மயில்வானம் இருக்குது. இந்த கோயிலின் வடகிழக்கு மூலையில் மூலவர் முருகப்பெருமான் தரிசிக்கும் வண்ணம் சிவலிங்க மூர்த்தியாக கடம்பநாதர் எழுதியிருக்கிறார். வடமேற்கு மூலையில் ஒரு தனிச்சனியில் முருகப்பெருமான் ஊன்றிய வேலை சிலா வடிவில் அடியார்கள் இன்னைக்கு தரிசிக்கிறான். இந்த வேல் எவ்வளவு ஆழத்தில் பதிந்துள்ளது என்பது இன்று வரை அறிய முடியாத ஒரு செய்தி. முருகப்பெருமானின் சந்நிதிக்கு இடதுபுறம் கஜவள்ளி சந்நிதி இருக்குது. பெருமானின் இரு தேவியரும் இணைந்து ஒரு வடிவாகி கஜவள்ளி அம்மனாக இங்கே காட்சியளிப்பதும் இந்த கோயிலுடைய மிக அற்புதமான சிறப்புகள் ஒன்று. திருக்கோயில் உட்பிரகாரத்தில் ஏகாம்பநாதர், பெருதண்டமுடையார், திரிபுர சுந்தரி, காசி விஸ்வநாதர் சந்நிதியோடு சந்தான கணபதி சந்நிதியும் வேலாயுத மூர்த்தியாக காட்சி தரும் சந்நிதியும் இருக்கின்றன. அருணகிரி பெருமானை தவிர வேறு யாரும் இந்த தலத்தை கடம்பநாதரையோ முருகப்பெருமானையோ பாடியிருப்பதாக தெரியவில்லை. இவ்வளவு சிறப்புகளையும் உள்ளடக்கிய கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயிலில் எழுந்திருக்க பெருமானுக்கு பாடப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடல் 68 எழுத்தடி 20 சீரடி வண்ண விருத்த பாடல். இந்த பாடல் அங்கதாளத்தில் அமைத்து காப்பிலையோ அமிர்தவர்ஷனையோ பாடினா இந்த பாடல் கேட்பவர் நெஞ்சத்தை உருக்கி கண்களிலிருந்து கண்ணீரை கொட்ட வைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதெல்லாம் இசை வல்லுநர்களுடைய குறிப்புகள். இப்போ நம்ம பாடலுடைய பொருள் விளக்கத்துக்கு போகலாம். முதல்ல சுருதி மலைகள், 4 திசையில் அதிபர், முனிவோர்கள், துகளில் இருடி 7 பேர்கள், சுடர் 3. முதல்ல சுருதி நமக்கு தெரிஞ்சதுதான். வேதங்கள், மறைகள்னா உபநிஷதம், ஆகமங்கள். 4 திசையில் அதிபர், 8 திக்கு பாலர்கள். யார் யார்? இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேர், ஈசானன். முனிவர்கள், குற்றமில்லாத ரிஷிகள். இருடிகள் 7 பேர்கள். யார்? அகத்தியன், புலத்தியன், அங்கிரசு, கௌதமன், வசிஷ்டன், காசிபன், மார்க்கண்டன். சூரியன், சந்திரன், அக்னி எனப்படும் 3 சுடர்கள். இவர்கள் எல்லாம் சொலையில் முடிவில் முகியாத பகுதி புருடர், நவநாதர், தொலைவில் உடுவின் உலகோர்கள், மறையோர்கள். லிஸ்ட் இன்னும் பெருசாக போகுது. அடுத்து யார்? சொல்லுதற்கு முடிவில் முடியாத பிரகிருதி புருஷர்கள், பிரபஞ்ச மாயா அதிகாரிகள். நவநாதர்கள் யார்? சத்யநாதர், சதோகநாதர், ஆதிநாதர், அனாதிநாதர், வகுடிநாதர், மதங்கநாதர், மச்சேந்திரநாதர், கஜேந்திரநாதர், கோரக்கநாதர் ஆகிய பிரதான சித்தர் 9 தூரத்துள்ள நட்சத்திர உலகில் உள்ளவர்கள், வேதத்தில் வல்லவர்கள், அரிய சமயம் 1 கோடி, அமரர் சரணர் சதகோடி, அறியும் அயனும் 1 கோடி, இவர் கூடி அறியாத அடிகள் அறிய அடியேனும் அறிவுள் அறியும் அறிவூறு அருள்வாயும் கேட்கிறார். என்ன வேண்டுதல் சார்? இதை விட ஒரு வேண்டுதல் என்ன வேணும்டா? இப்படி வேதம் வல்லோர்கள், அருமையான சமயங்கள் கோடிக்கணக்கானவை, தேவர்கள், சரணர்கள். அதாவது யார் சரணர்கள்? யார்? அடியார்கள், வீரசைவ பெரியார்கள் அல்லது சாரணர். 14 கணத்தில் ஒரு சாரார், 100 கோடி பேர். திருமால், பிரம்மா 1 கோடி பேர். இவர்கள் எல்லாம் அத்தனை பேரும், இவ்வளவு பேரும் கூடி இவ்வளவு பேரும் கூடியும் அறிந்து பார்க்க அறிய முடியாத உனது திருவடிகளை அறிய அடியேனும் எனது அறிவுக்கு உள்ளேயே அறிய வல்லதான அறிவு ஊறும்படி அருள் புரிவாங்க. என்ன சார் வேண்டுதல்? யார் இந்த மாதிரி வேண்டுதல்லாம் வைக்க முடியும்? அருணகிரி பெருமானுக்கு நிகர் அவர் தான். எப்படி? அறியாத அடிகள் அறிய அரியேனும் மணிக்கணும். அறியாத அடிகள் அறிய அடியேனும் அறிவு உள் அறியும் அறிவூறு அருள்வார். முதல் பகுதியில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டார். அடுத்த பகுதி எம்பெருமானுடைய பராக்கிரமம் சொல்லி முடியுமா? வரைகள் தவிடு பொடியாக, நிருதர் பதியும் அடிவாக, மகர ஜலதி அடராக, முதுசூரும் மடிய அழகை நடமாட, விஜய வனிதை மகிழ்வாக, மௌலி சித்திரை இறை தேடி வரு நாய்கள், நரிகள், கொடிகள் பசியார, உதிர் நதிகள் அலைமோத, நமனும் வெறுவி அடிபேன, மயிலேறி நடுன உபய கரவேலை முருக. இவ்வளவு வரைக்கும் மொத்தமாக நிப்பாட்டா மூச்சு விடாமல் முடிச்சிட்டார். வடமேறு நகரி உரையும் இமையோர்கள் பெருமாடு. நம்ம பொருளுக்கும் அதே மாதிரி சொல்லுவோம். கிரௌஞ்சம் ஆகிய மலைகள் தவிடுபொடியாக, அசுரவுடைய ஊர்கள் அழிவு பெற, மகரமீன்கள் உள்ள கடல் சேராக, பழைய சூரனும் அழிவுற, பேய்கள் நடனம் செய்ய, விஜயலட்சுமி மகிழ்ச்சி கொண்டு, அரக்கருடைய தலைகள் சிதறி விட, உணவு தேடி வந்த நாய்களோடு நரிகள், காக்கைகள் பசி நீங்க,
இரத்த ஆறு அலைமோதி ஓட யமனும் அச்சமுற்று உன்னுடைய திருவடியை துதிக்க மயில் மீது ஏறி தாமரை போன்ற உபயம் மகிமை வாய்ந்த திருக்கரத்து வேலாயுதத்தை விரைவில் செலுத்திய முருகனே, வடமேறு நகரி என்னும் உத்திரமேரூர் என்னும் தளத்தில் வீட்டிலிருந்து அருள்வாளிக்கும் பெருமாளே, தேவர்கள் பெருமாளே, அறியும் அறிவூர் அருள்வாயே. ஆஹா முருகா. இப்போ இதில் நிறைய குறிப்புகள் நம்ம முன்னாடியே அந்த பொருட்கள் சொல்லிட்டோம். யாரெல்லாம் முனிவர் 7 பேர் யார் அதெல்லாம் சொல்லியாச்சு. 7 முனிவர்கள் யார்? இருடி 7 பேர்கள்: அகத்தியன், புலத்தியன், அங்கிரசு, கௌதமன், வசிஷ்டன், காசிவன், மார்க்கண்டன். இது பிங்களத்தில் இருக்குது சார் குறிப்பு. இதுக்கு வேறு விதமான ரைவல் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்லாம் இருக்குது. என்ன? அத்திரி, பிருகு, குச்சன், வசிஷ்டன், கௌதமன், காசிவன், அங்கிரசு இப்படின்னு ஒன்று இருக்குது. மரிசி, அத்திரி, அங்கிரசு, புலத்தியன், புலகன், கிரது, வசிஷ்டன் இப்படி ஒரு குறிப்பு இருக்குது. அத்திரி, ஆங்கிரசன், கௌதமன், ஜமத்கனி, பரத்துவாசன், வசிஷ்டன், விஸ்வாமித்திரன் இப்படி 7 பேர். இப்படி பல இடங்களில் பல குறிப்புகள் இருக்குது. இவங்க தான் அந்த 7 பேர். பகுதி புருடர்னா பிரகிருதி புருஷர். சமகோடிகள் எல்லாம் சமய கோடிகள் எல்லாம் அப்படின்னு தாய்மானவர் சொல்கிறார் பாருங்கள். அதே கருத்தை சமயம் 1 கோடிங்கிறாருல அதுமாரி சமய கோடிகள் எல்லாம். அப்புறம் அரியுமயனும் 1 கோடி இவர் கூடி 100 கோடி பிரம்மர்கள் நொங்கினார் 6 கோடி நாராயணர் அங்கனையும் பார் அப்பர். அதே கருத்தை இந்த இடத்துல சுவாமி குருநாதன் கொண்டு வர. அடுத்தது மகர ஜலதி அடராங்கிறது ஏற்கனவே படிச்சிருக்கோம். மௌலி தலை தும்பையன் சிகழிகை மௌலி சூட்டினானுங்கிற கந்தபுராணத்தில். அதுதான் இந்த இடத்துல மௌலி சிதறி இறையை தேடி வருநாய்கள். அடுத்தது சிதறிங்கிறது சிதற ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். சிதறன்னு வச்சுக்கணும், ஏற்கனவே நம்ம இதுக்கு குறிப்பாக படிச்சிருக்கோம். அடுத்தது வடமேறு நகரி அப்படின்னா உத்திரமேரூர் நகருக்கு இன்னொரு பெயர் தான் வடமேறு நகரி. இப்போ இதுதான் இந்த ஒரு மிக அற்புதமான பாடம். அதனால் ஃபஸ்ட்டு சுருதி அப்படின்னா என்ன சார்? உபநிஷங்கள் சார். வேத முடிவாக ஞான காண்டமாக விளங்குவது உபநிடதங்கள். எழுதி படிக்காமல் செவியினால் கேட்கப்படுவதால் இந்த பெயர் அதுக்கு சுருதி. மிக மிக நுணுக்கமான பகுதிகள் உடையது. இத்தகைய உபநிஷங்களாலும் சார் முருகனோட திருவடியை யார் அறிய முடியல, யாராலே முடியல. வேதம் எங்கே முடியுது? வேதத்தாலே முடியல. திருவொட்பால் சொல்றார் சுவாமி, தோன்று பரசாக்கிரமும் கண்டோம், அந்த சொப்பனமும் கண்டோம், மேல் சுடுத்தி கண்டோம், ஆன்றவர துரியநிலை கண்டோம், அப்பால் அது கண்டோம், அப்பாலாம் அதுவும் கண்டோம், ஏன்ற உபசாந்த நிலை கண்டோம், அப்பால் இருந்த நிலை காண்கிறோம், என்னே என்று சான்ற உபநிடங்களெல்லாம் வடுத்த நின்ற தன்மயமே சின்மயமே சகசத்தேவே அப்படின்னு திருவொட்பால் சொல்கிறார். திருவொட்பாலுக்குமே பழைய பாடல் உண்டு. அடுத்தது மறைகள் சார். அநேக பொருள்கள் இலைமறை காய் போல தன்னகத்தையே மறைய விளங்குவதனால இது பேர் வேதத்துக்கு மறைன்னு பேர். வேதம் என்பதுனா அறிவு நூல். அத்தகைய மறைகளும் எம்பெருமான் இளம்பூரன் இணையடியை காணாது தேய்க்கின்றன. இதுக்கும் திருவள்ளுவ பாட்டு உண்டு. அந்தரம் இங்கு அறிவோம் மற்ற அதனில் அண்டம் அடுக்கடுக்காய் அமைந்த உளவறிவோம், ஆங்கே உந்துரும்பல் பிண்ட நிலை அறிவோம், ஜீவன் உற்ற நிலை அறிவோம், மற்ற அனைத்தும் நாட்டும் எந்த நினைது அருள் விளையாட்டு அந்தோ எள்ளளவும் அறிந்திலோம், என்னே என்று முந்து அனந்த மறைகளெல்லாம் வடுத்துன்ற முழுமுதலே அன்பர் குறை முடிக்கும் தெய்வங்கிறார். 4 திசையில் அதிபர், 8 திசைகளையும் பாதுகாவல் செய்கிறவங்க யார் சார்? இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன். இவர்களாலும் திருமுருகனுடைய திருவடியை காண முடியல. முனிவர்கள் முன் அப்படின்னா நினைப்பு. எப்போதும் இறைவனை நினைப்பவர்களாக முனிவர்னு பேர் அவங்களுக்கு. முன்னா நினைப்பு சார். இனி முனிவை முனிபவர்கள், அதனால முனிவர் அப்படின்னு பேர். சினத்தன் இந்தனை செய்யும் முனிவரர் தோழ மகிழ்வோன்பர் உனை தினம் திருப்போண திருப்போண. இருடி 7 பேர்கள், ரிஷிகள் 7 பேர். இதை சொல்லியாச்சு முன்னாடி. சுடர் மூவர், ஒளிக்கடவுள் 3 பேர் யார்? சூரியன், சந்திரன், அக்னி. இந்த சுடர் மூவரும் முருகனடியை காண முடியல. பகுதி புருடர், பிரகிருதி என்பது பகுதியின் மருவி வந்தது. இவர் பிரகிருதிக்கு அதிதேவதையாக இருப்பார். நவநாதர், சத்யநாதர், சதோகநாதர், ஆதிநாதர், அநாதிநாதர், வகுனிநாதர், மதங்கநாதர், மச்சேந்திரநாதர், கடேந்திரநாதர், கோரகநாதர். தொலைவின் உடுவின் உலகுகள். நட்சத்திரம் மிக தொலைவில் இருக்கனால அந்த உலகில் அவ்வுலகில் உள்ளாரும் காண முடியாது தைக்கிறாங்க சார். ஒளி வினாடிக்கு 1,86,000 மைல் செல்லுது. அந்த அளவில் வரும் ஒளி நட்சத்திரத்திலிருந்து இந்த பூமிக்கு வர 4 வருடங்கள் செல்லும். இந்த நட்சத்திரம் தான் எல்லா நட்சத்திரங்களும் அருகில் இருக்குது. எனவே எல்லாம் மிக மிக செய்மையில் உள்ளவை. இப்போ சொன்ன வேகத்தில் வரும் ஒளி 200 வருடங்களில் பூமிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்களும் உண்டு அப்படின்னு வான நூலார் முடிவு செய்கிறாங்க. தொலைவின் உடுவில் உலகோர்கள், மறையோர்கள், எப்போது வேதங்களை ஓதுவதையே தொழிலாக உடையவர்கள், வேதியர். அவர்களும் பார்க்க முடியல. அரிய சமயம் 1 கோடி. சமயம்னா 300 அமைந்தது. சமய வேதங்கள் பல. புறச்சமயம் 6, உலகாயுதம், ஆத்மீயகம், யோகாச்சாரம், சௌராந்திகம், வைபாடிகம் 6 கதம்.
புறச்சமயம் 6. தருக்கும், மீமாஞ்சை, ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பஞ்சராத்திரம். அகச்சமயம் அகப்புறச்சமயம் 6. பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாத சைவம். அகச்சமயம் 6. பாஷாணவாத சைவம், பேதவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசங்கிராந்தவாத சைவம், ஈசுவரவ விகாரவாத சைவம், சிவாத்வித சைவம். இப்படி பல சமயங்கள் சார். சமய கோடிகள் எல்லாம் தம தெய்வம் யம தெய்வம் என்று எங்கனும் தொடர்ந்து எதிர்வழக்காடவும் நின்றதும் பார்த்தாய் மனம். இத்தகைய பல சமயங்களும் படிகளாக அமைய மேலாக முடிமுடியாக விளங்குவது வைதிக சித்தாந்த சிவம். அமரர் சரண சதகோடி. கோடிக்கணக்கான தேவர்களும் கோடிக்கணக்கான அடியார்களும் ஐயன் அடிமலரை காணாத தேய்க்கிறாங்க. அரியும் அயனும் 1 கோடி. அண்டங்கள் தோறும் அயனும் அரியும் வேறு வேறாக இருந்து படைத்தல் தொழிலையும் காத்தல் தொழிலையும் பண்ணுறாங்க. அவ்வண்ணம் புரியும் 1 கோடி பிரம்ம விஷ்ணுக்களும் எம்பெருமான திருவடியை காண முடியல. அறிவுள் அறியும் அறிவூர் அருள்வாய். அத்தகைய ஞானமே வடிவாகிய திருவடிகளை அறியும் பொருட்டு அறிவுக்குள் அறியும் பரஞானத்தை சுவாமி நமக்காக வேண்டார். ஞானம்தான் மோட்சத்திற்கு சாதனம். அதனால் அறிவினை அறிதலே பொருள். இதனைத்தான் சிவபெருமானுடைய திருச்செவியில் குமரர்கள் உபதேசித்தார். அதான் பிரணவ பொருள். என்ன? அறவு புனிதரும் வழிபட மழலை மொழிகொடு தெளிதர ஒழிதிகள் அறிவது பொருள்னு அருடைய பெருமான். இதாசா பிரணவ மந்திரம். குமரகுருபர் திருப்பொழுது சுவாமி தண்டோரா பாட்டு சொல்கிறார். குமர நமக்கு எல்லாருக்கும் தெரியுதுக்காக தாய்மானவர் இந்த அடியை எடுத்து பொன்போல போற்றி பாராட்டார். அறிவே அறிவதுவே ஆகும் பொருள் என்று உறுதி சொன்ன உண்மையினை ஓரும் நாள் என்ன ஒரு அற்புதமான வேண்டுகோளை வைக்கிறார். அவுணரை அடித்த அண்ணலே உத்திரமேருமேவும் முருகவேலி. ஆறாலும் காண முடியாத தேவருடைய அடிமலரை அடியேன் காண அறிவுக்குள் அறியும் அறிவை தந்து அருள்புரியும் என்றார். என்ன ஒரு அற்புதம்! அறிவில் அறிவை அறியும் அறிவூர அறிவை அருணகிரி பெருமான் வேண்டும் அற்புதமான பாடல் இந்த பாடல் திருப்புகழ் அன்பெடுத்து அதிகம் அறியப்படாமல் இருப்பது விந்தை. 1 கோடி திருமால் பிரம்மதேவர்கள், 33 கோடி தேவர்கள், எழுதா கிளவியான நான்மறைகள், எழுத்தில் இருக்கும் நூற்றுக்கணக்கான வேதாகங்கள், பகுதி புருடர்கள், முச்சுடர்கள், சப்தரிஷிகள், என் திசையாலும் பாலகர்கள், நவநாதர்கள், எண்ணற்ற முடிவோர்கள், ஞானிகள், யோகிகள், பல கோடி சமயங்கள், கோடிக்கணக்கான அடியார்கள் ஆகியோர் தேடி தேடி பார்த்தும் அறிந்து கொள்ள முயன்றும் காணுதற்கும் அடைதற்கும் அரிதான கந்தவேலின் விந்தைமிகு திருவடிகளை தான் பெறுவதற்கு அந்த பெருமானின் திருவுருள் இந்த பாடல் வேண்டார். ஒரு நாள் இறைவனின் திருவுருள் இருந்தால் தான் இறைவனை அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும், அவன் நாமங்களை சொல்லி வழிபட முடியும். ஞானமே இறைவன் ஞான திருவடியில் அறிந்து உணர்வதற்கும் அவனே உரிய ஞானத்தை தரணும். பேரறிவாளனான இறைவனை சிற்றறிவு கொண்ட ஒரு சாதாரண மானுடன் அறிந்து கொள்வதற்கு இறைவனின் கருணை மிக வேண்டும். எனவே இந்த பாடலில் அருணகிரி பெருமான் இறைவனை அறிந்து உணரும் அறிவு தன்னோடு ஊறி பெருக இறைவன் திருவிழை நடுறார். இறைவனை ஞானத்தால் அறிந்து பக்தியால் பிறபக்தியால் அடைதல் வேண்டும் ஆண்டவர் சொல்கிறாங்க. இந்த பாடலின் பிற்பகுதியில் சூராதி அவனரோடு நிகழ்த்திய போரின் போது முருகப்பெருமான் மயிலேறி வந்து தன் திருக்கரத்து வேலை செலுத்த அதனால் என்ன நடந்தது என்பதை அருணகிரி பெருமான் விவரிக்கிறார். வேலு ஞானம் ஒன்று தான் சார். பாடலின் முற்பகுதியில் அருணகிரி பெருமான் வேண்டும் ஞானம் நிகழ்த்தும் ஜாலங்களை பாடலின் பிற்பகுதி பேசுது. இதுதான் இந்த பாடலோட சூட்சமம். இறைவனுடைய திருவருளால் ஞானம் கிடைக்கப் பெறின் மும்மலங்கள் பொடிப்படியாகி அழிந்து வினைப்பெண்கள் வற்றி போய் தானும் தனதும் அடிந்து ஆன்மா விடுதலை அடைந்து இறைவனோடு அத்துவிதமாக 2 கலக்கம் நல்பேறு வாய்க்கும். இந்த பாடலில் அயன்கள் 1 கோடின்னு அருணகிரி பெருமான் குறிப்பிடுறார். எனவே கோடிக்கணக்கான திருமால்களும் பிரம்மதேவர்களும் உண்டு என்பதை நமக்கு விளங்க வைக்கிறார். இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வர்ணன், வாயு, குபேரன், ஈசான் என்ற அஷ்டதிக்கு பாடல்கள் எந்த திசைகளும் காத்து ரட்சிப்பவர்கள். மூலப்பரம்பொருள் படைப்பு நிகழ்த்தும் பொருட்டு தன் சொரூபத்தை கொண்டு உருவாக்கியவர்கள் இந்த பிரகிருதி புருஷர்கள். இவர்களால் அறிய முடியல. சப்தரிஷியை பற்றி சொல்லியாச்சு. குகைகளில் வாழ்ந்து சிவபெருமானை நோக்கி தவமிருந்து சித்திகளை பெற்றவர்கள் சித்தர்னு சொல்லுவாங்க. சத்யநாதர், இந்த நவநாதர், 9 முதன்மை சித்தர்கள் அவர்கள் சொல்கிறார். அவர்களாலும் அறிய முடியாத திருவடியை அறிவதற்கான ஞானத்தை இந்த பாடலில் அருணகிரி பெருமான் நம்பொருட்டு யாசிக்கிறார். இந்த அற்புதமான பாடலை எல்லாம் வல்ல எம்பெருமான் பழனியுரையும் ஞான தண்டாதிபதி பெருமானின் திருப்பாதங்கள் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர. எல்லாம் வல்ல பழனி பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஞானமே உருவான தண்டாதிபதி பெருமானின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம். எல்லாம் வல்ல ஞானமே எம்பெருமானின் 2 திருவடிகளுக்கு சமர்ப்பணம். முருகாச்சலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. ஒரு நாள் அருணாபெருமான் தொடர்ந்தே முருகாச்சலம்.